சமையல் ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சின்ன வெங்காயம் பச்சை சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு லேசாக வதங்கிட்டுருக்கு. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். சுண்டைக்காய் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கேன். லேசாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுண்டைக்காயும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த கலர் நல்லா வெள்ளை வெள்ளையாக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கசப்பும் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் எண்ணெயில் நல்லா வதக்குறது ரொம்ப முக்கியம். இப்போ அதில் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ, அதாவது குழம்பு வைக்கிறதுக்கு எந்த பொடி வச்சுருக்கீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. லேசாக 2 பெரட்டி விட்டுட்டு மீடியம் சைஸாக 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மிக்சியில் அடிக்கிறது பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்தளவுக்கு நல்லா தக்காளி வேகட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதை அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மசாலா நல்லா வதக்கியிருக்கோம். டேஸ்ட் மாறிடும். அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றணும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி சுவை பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய், அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் போல் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் தேங்காய் பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம். அவ்வளோதான், அருமையான சின்ன வெங்காயம் சுண்டை வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் கூட அருமையாக இருக்கும். சுட சுட இட்லிக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிர்தமாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.